வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ஆத்ம திருப்தி, மகிழ்ச்சி. இந்த வாரம் 539வது வாரம். அப்படியே 10 வருஷம் ஓடியாச்சு. கடவுளுடைய ஆசீர்வாதமும், நேயர்களுடைய ஆசீர்வாதமும், ஸ்பான்சர்களுடைய ஆசீர்வாதமும், நிர்வாகத்தின் ஆசீர்வாதமும் இவ்வளோ வெற்றிகரமாக வாரம் வாரம் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை கொண்ட ஒரு நிகழ்ச்சி. ஒரு வாரமும் சேர்த்தா 4 வாரத்துக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூவர்ஸு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கள் இதுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கு. அதனால தான் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு புதுமையான விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படும். அதுக்கு இந்த டீமு, பிரேமு, டைரக்டரு, கேமராமேன், ஏதோ நான் மட்டும் சொல்கிறதில்ல, பொங்கல் வச்சு கொடுக்கறத நான் கரெக்டாக பொங்கலை பரிமாறுறேன், அவ்வளோதான். நிறைய பேருடைய உழைப்பு. ஆனால் அது இந்த டிவியில் ஜோதிட நேரம்னா செல்வி நிகழ்ச்சின்னு தெரியும். வெற்றி எனக்கு மட்டும் சொன்னோன்னா இதுக்கு பேர் போங்குன்னு பேர். ஸோ பலதரப்பட்ட மக்களுடைய உழைப்பு. எல்லா நிகழ்ச்சியும் அப்படி தான். அங்கே ஒவ்வொருத்தர் பின்னாடி இருந்து உழைக்கக்கூடிய டெக்னீஷியன்லேருந்து, ஒவ்வொருத்தர் ஆளுங்களை கொண்டு வர்றதுலேருந்து, அதை கொண்டு வெளியில் எடிட்டிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நிறைய பேருடைய உழைப்பு இருக்கும். எப்படி ரஜினி படம் தானே சொல்கிறோம், அந்த படத்தில் கிட்டத்தட்ட 10,000 பேர் வேலை செய்வாங்க. அந்த 10,000 பேருக்கு எப்படி நன்றியோ அது போல தான் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு அவ்வளோ பேருக்கு நன்றி. குறிப்பாக வேந்தர் நிர்வாக இயக்குனர் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் ஐயாவுடைய துணைவியார் அவர்களுக்கும், மற்றும் CO மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள், எடிட்டர்ஸு, டெக்னீஷியன்ஸுக்கு, இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக இருப்பதற்கு உதவக்கூடிய ஸ்பான்சர்களுக்கு மிக மகிழ்ச்சி. நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. 2/3/2026 முதல் 8/3/2026 மாசி மாதம் 18லேருந்து மாசி 24. இந்த 2ஆம் தேதி ஆரம்பிக்கிறது பௌர்ணமி, மாசி மாதம் பௌர்ணமி. அன்றைக்கி ஈவினிங் தான் வருது பௌர்ணமி. எல்லாருக்கும் தெரியும் கிரிவலம். அதில் திருவண்ணாமலை மட்டும் நினச்ச இந்த கிரிவலம்லாம் இப்போ முருகருக்கு கொஞ்சம் மாறுது. ஒன்றும் இல்லை, ஆட்சியாளர்கள் செய்யக்கூடியது தான். முருகருக்கு தெரியல யார் மூலியமாக எதை டெவலப் பண்ணோன்னு. முருகர் தன் நெகட்டிவெல்லாம் பாசிட்டிவ் ஆக்கிடுவார். அரக்கர்களே அழித்து அவங்களுக்கே ஒரு வேலை கொடுத்துருவார் அவர்கிட்ட. அது முருகருடைய விசேஷம். அப்பேற்பட்ட முருகர் சன்னிதானத்தில் ஒரு அதாவது கிரிவலம் என்பது ஏதோ பௌர்ணமி இல்லாமல் நிறைய கிரிவலம் இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். அதில் கிரிவலத்தில் நம்ம என்ன செய்யலாம், செய்யக்கூடாதுலாம் கூட இருக்குது. இந்த பௌர்ணமி கிரிவலம் 2ஆம் தேதி அன்றைக்கி கண்டிப்பாக அது ஒரு பெரிய பலம். மாசி மாதம், மாசி மகம் வேறு அன்றைக்கி. அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மகம், மாசி மகன்றது ரொம்ப விசேஷம். இருக்கிறதுலே மாசி மகம் தான் பெரிய விசேஷமான நாள். விநாயகர் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணுறது, விநாயகர் கோயிலில் சங்கல்பம் பண்ணுறது, விநாயகருக்கு சதற்காய் உடைக்கிறதெல்லாம் பெரிய பலம். அந்த கிரிவலம் செல்லும்போது கவனிக்க வேண்டியது மந்திர உச்சரிப்பு. கிரிவலம் செல்லும்போது இறை நாமத்தையும் இறை மந்திரத்தையும் தேவாரம் திருவாசகம் எல்லாம் கேட்டுக்கினே போனால் போதும். தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை திருஞான சம்பந்தருடைய வேயூர் தோழில்னு இருக்கும், கோலர்பதி, இல்லைன்னா சுப்பிரமணிய புச்சங்கம், இல்லைன்னா முருகா முருகா, இல்லைன்னா ஓம் நம சிவாய நமக, ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கினே போகணும். சும்மா எங்கள் மாமியார் எப்படி தெரியுமா, எங்கள் மாமனார் எப்படி தெரியுமா, உனக்கு தெரியுமா, என் மேலே இருக்கிற ஆஃபீஸர் தெரியுமா உனக்கு, அவன் நாசமாக போனோம்,
உனக்கு தெரியுமா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரனால ஒரே பிரச்சனை தெரியுமா, என் நாத்தனாரால் பிரச்சனை தெரியுமா, இதெல்லாம் பேசக்கூடாது. கிரிவலம் என்பது தெய்வத்துக்கும் நமக்கும் தொடர்பு கொள்ளக்கூடிய இடம். யாரை பற்றி நெகட்டிவாலாம் நினைக்கவே கூடாதுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கணும், இந்த உலகத்துக்கு நல்லது நடக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நேரம் பேசுகிறனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானும் அடின்னு அடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த ஊர் மக்களில் எவ்வளோ சந்தோஷமாக பிறந்திருப்பாங்க. ஒன்றுமே தெரியாத மக்கள் எவ்வளோ பேர் டக்குன்னு சாவுறாங்க. குழந்தைங்க சாவுது, அப்பா சாவுறாங்க, அம்மா சாவுறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை யோசிச்சு பாருங்கள். நம்மளை உலகத்தில் சுற்றி நமக்கு நடக்கக்கூடிய கொடுமையில் நம்மளாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோன்னா, நம்மளை சுற்றி வாழக்கூடிய சித்தர்களும் மகா புருஷர்களும் பிறந்த ஊர் இது. இது எப்படி ஆகும்னு தெரியாது இன்னும் 20 வருஷம் பொறுத்து. ஏன்னா கலிகாலம், எல்லாத்துலேயுமே அழிவு தான். பாருங்கள், ஒன்றும் இல்லை, மண்ணை பிடிக்கிறதுக்கு, ஆயிலை பிடிக்கிறதுக்கு, அந்த ஊருடைய கனிமங்களை பிடிக்கிறதுக்கு ஈராக்கில் அணுகுண்டு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொன்னாங்க. ஈராக் அதிபரை சதாம் ஹுசேனை கொடூரமாக எல்லாம் பிடிச்சி கொன்னாங்க. அங்கே எனக்கு தெரிஞ்சு அணு ஊசி கூட கிடையாது. மக்கள், மீடியாக்கள் ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய மக்களை அழிக்க வேண்டும். எதுக்கு? பலத்தை பிடிக்க வேண்டும். ஆப்கானிஸ்தானை அழித்தார்கள், ஈராக்கை அழித்தார்கள், வெனிசுலாவை அழித்தார்கள், எல்லா ஊரையும் அழித்தார்கள். இப்போது இதோ ஈராக் தங்க விலை ஏறிக்கினே போகும். நல்ல ரேட்டு வந்துருச்சுன்னா விற்றுடணும். லாபம் ஓரளவுக்கு வந்தால் போதும்னு சந்தோஷமாக இருக்கும். திடீர்னு ஒரே நாளில் யுத்தத்தெல்லாம் நிறுத்திடுவானுங்க, டொபக்குன்னு கீழே இறங்கிடும். ஐயோன்னு புலம்பக்கூடாது. இந்த நேரத்தில் வாங்கக்கூடாது. இருக்கிறது விலை ஏறுறதை விற்றுட்டு அப்புறமா சந்தோஷமாக வாங்கிக்கணும், விலை குறைச்சி. அப்படி தான் ட்ரேடிங், அது பேர் தான் ட்ரேடிங். எங்கே கிரிவலம் போகிறச்சோ எங்கே போது பாருங்கள் மைண்டு. கிரிவலம் செல்லும்போது நிதானமாக நடக்க வேண்டும். மற்றவர்களை இடித்து கொண்டோ வேகமாக கிரிவலம் செல்வது பலனை தராது. மற்றவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டு சென்றாலும் பலன் தராது. குன்று இருக்கும் இடங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பது பக்தர்களின் நோக்கமாக இருக்க வேண்டும். தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். குப்பைகளை வழி முழுவதும் பரப்பி செல்வது கூடாது. குப்பை இருக்கிற குப்பை தொட்டியெல்லாம் இருக்கும், அந்த இடத்துல பண்ணணும். அப்படியே போடுறது, அங்கே விலங்குகள்லாம் எவ்வளோ இருக்கும். நீங்கள் போடுற பிளாஸ்டிக்கெல்லாம் தின்னுட்டு சாவும். கிரிவலம் போனதுக்கு புண்ணியமே கிடைக்காது. குன்று இருக்கும் இடத்துலெல்லாம் குமரன் இடம் இருக்கும், குமரனுடைய இடம். குன்று இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இடம். மலைப்பாதையில் கிரிவலம் செல்லும் பாதை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பக்தர்கள் மத்தியில் உள்ளது. அதெல்லாம் நடக்கும், இனி எல்லாமே நடக்கும். அதில் ரொம்ப முக்கியம் முதல் படை திருப்பரங்குன்றம் மலையை வடதிசையிலிருந்து பார்க்கும்போது கைலாய மலை போல் காட்சி அளிக்குமா? கிழக்கிலிருந்து பார்க்கும்போது பெரும்பாறை போன்று இருக்குமா? தெற்கு திசையில் பார்த்தால் யானை படுத்திருப்பது போன்று தோன்றுமா? மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பார்க்கும்பொழுது சிவலிங்க வடிவமாக இருக்குமா? முருகப்பெருமான திருக்கல்யாணத்திற்கு இருக்கக்கூடிய அத்தனை தேவர்களும் திருப்பரங்குன்றம் வந்துள்ளார்கள் என்று ஐதீகம். முருகனுக்கு ஏன் கிரிவலம் என்பது தான் இப்போ எல்லாருக்கும் கேள்வி. முருகனுக்கு ஏன் கிரிவலம்? பௌர்ணமி, கிருத்திகை, அக்னி நட்சத்திரம் காலங்களில் மலைக்கு கீழே வலம் வருவது பாவ விமோசனங்களையும் பாவத்திலிருந்து மீண்டு மன அமைதியும் நல்லருளும் மற்றும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது தான் இந்த முருகனுடைய கிரிவலம். பழனி முருகன் கோயில் கிட்டத்தட்ட 450 மீட்டர் உயரத்தில் உள்ள மலைக்கோயில் வலம் வருவது மலையே மருந்தாக கருதப்படுகிறது. திருப்பரங்குன்றம் கோயில் பௌர்ணமி தோறும் முருகப்பெருமான் தெய்வானையை மனதில் நினைத்து வலம் வருவதால் உடல் மனம் சீராகும், ஆரோக்கியம் கிடைக்கும், செல்வம் செல்வாக்கு கூடும். இப்படி அறுபடை வீடுகளிலும் சுற்றி வர வேண்டும் என்பது தான் கிரிவலத்தினுடைய முக்கியம். தோரண்மலை முருகன், தோரணமலை என்பது ரொம்ப விசேஷம். பௌர்ணமி தோறும் காலை 6 மணிக்கு கிரிவலம் நடைபெறுகிறது. குடும்ப ஒற்றுமை, குடும்ப ஆரோக்கியமாக
ஓங்கும். பகல் மாலை வேளை கிரிவலம் வருவதால் தனம் தானியம் பெருகும். இரவு நேரங்களில் நள்ளிரவு நேரம் கிரிவலம் வருவதால் அஷ்டமா சித்திகளை பெற முடியும். அமாவாசையில் கிரிவலம் அருளை வேண்டுவோருக்கெல்லாம் அமாவாசை கிரிவலம், பௌர்ணமி கிரிவலம் பொருளை வேண்டுவோருக்கெல்லாம் உகந்தது. கடன் அமைக்கிறதுக்கெல்லாம் பௌர்ணமி தான் ரொம்ப விசேஷம். கிருத்திகையில் கிரிவலம் வருவது முருகப்பெருமானின் பூர்ண அருளை பெற முடியும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அப்படி கிரிவலம் வர சமயத்தில் ஏதோ அறுபடை வீடுகள் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகனெல்லாம் கூட அந்தந்த ஊரில் இருக்கிறது நீங்களே ஒரு கிரிவலம் மேப்பு போட்டுட்டு சந்தோஷமாக பொறுமையாக நடந்து போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கிருத்திகையிலெல்லாம் வைத்தீஸ்வரனை கிரிவலம் வர்றது கூட அவ்வளோ நல்லது. ஏன்னா கிருத்திகையில் ரொம்ப விசேஷம் பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரனில் இருக்கக்கூடிய முருகருக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அக்னி நட்சத்திரங்களில் இந்த காலங்களில் கிரிவலம் செல்வது சிறப்பு. முதியவர்கள், தோல் நோய் உடையவர்கள், அதே போல் உடல்நிலையை கவனத்தில் கொண்டு அந்த வெயில் கொடுமையாக இருக்கும், கிரிவலம் செல்வது கொஞ்சம் பார்த்துக்கணும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திருத்தணி, பௌர்ணமி மற்றும் கார்த்திகை தீபம் போன்ற நாட்களில் கிரிவலம் செல்வது சிறந்த பலனை தரும். கிரிவலம் முடிந்த பின்னர் மலையில் இருக்கும் வள்ளியை மணந்த முருகப்பெருமானை தரிசிப்பது சிறந்த பலனை தரும். துன்பங்கள் நீக்கி இன்பம் தரக்கூடியது தான் இந்த கிரிவலம் என்பது ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது தான் உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், திருப்பரங்குன்றம் இந்த அரசாங்கமும் ஹெச்ஆர்என்சிக்காரங்களும் அவங்க தொட்டதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, திருப்பரங்குன்றம் முருகர் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதோட ஒரு பெரிய ஸ்பெஷல் பார்த்தா உலகத் தலைவர்களில் முக்கியமாக கருதப்படக்கூடிய மோடிஜியை நீங்கள் என்னை பாருங்கன்னு உத்தரவு கொடுத்துட்டார். அதனால தான் 1ஆம் தேதி கிரிவலம், 2ஆம் தேதி 1ஆம் தேதி மோடிஜி போய் எங்கே பார்க்குறாரு, யாரை பார்க்குறாரு, யாரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறாரு, திருப்பரங்குன்ற முருகனை. எதுக்குன்னா முருகருக்கு தெரியும், எனக்கா பேரிகேடு போடுறீங்க, எனக்கா நீ இதை சுற்றி வளையம் போடுறீங்க, உனக்கு எல்லா வளையத்தையும் ஒரே செகண்டில் உடைத்து பக்தர்களுக்கு 2ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய முருக பக்தர்கள் பேரவை, முருக பக்தர்களுடைய பேரவை, ஆண்டாள் பேரவை சொக்கலிங்கம் போன்ற, அதாவது ஆன்மீகத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானின் கிரிவலம் கிட்டத்தட்ட கணக்கில் அடங்காத, அதாவது 1,00,000 பேர் கிட்டத்தட்ட எதிர்பார்க்குறாங்க. அப்போ பார்த்துக்குங்க, திருப்பரங்குன்றம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படியெல்லாம் டெவலப் ஆகும். அந்த ஊர் மக்கள், அதில் இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யாருக்கெல்லாம் இடப்புலன்கள் நிலப்புலன்கள்லாம் இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் குபேரனாக ஆக்கக்கூடிய வலிமையை யார் கொடுக்கறது, திருப்பரங்குன்றம் முருகன் கொடுக்குறான். அதுக்கு அந்த அதிகாரிகளுக்கு நன்றி சொல்லணும். 4 பேர் போயிட்டு 4 பேர் கோர்ட் ஆர்டரை வாங்கிட்டு கார்த்திகை தீபத்தில் போய் தீபம் ஏற்றிருந்தா இந்த பிரச்சனைலாம் இருந்திருக்குமா? சும்மா ஏற்றிட்டு முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேலுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு அவங்கள போலீஸ் இறக்கியிருந்தாவோ, ஹெச்ஆர்என்சி இறக்கியிருந்தாவோ, அதை விட்டுட்டு கோர்ட்டுன்னா உத்தரவு போடுறது. நாங்கள் தான் ரொம்ப வலிமையானவர்கள். ஹெச்ஆர்என்சி அதிகாரி தான் முருகனுக்கே சோறு போடுறவங்க. எப்படி ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள் முருகனை வச்சு தான் சம்பாதிச்சு சோறு சாப்பிட்றது மறந்துடுறது. கோயிலில் இருக்கிற கடவுளுகளுக்கே ஹெச்ஆர்என்சிக்காரங்க நாங்கள் நினச்சாதான் முருகனுக்கே நெய்வேத்தியம் படைப்போன்னு கனவில் எல்லாம் நெய்வேத்தியம் பண்ணு, சாப்பிட்றதுக்கு கட்சியில் வாய் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தெய்வ குத்தம்லாம் தலைமுறையாக படும். நிறைய பேருடைய தலைமுறைகளுக்கு தெய்வ தோஷம் சுற்றி பாருங்கள், 30 வருஷம் 40 வருஷமெல்லாம் படாத பாடுபட்டுருக்குறாங்களாம். தெய்வம் நின்று கொள்ளும். ஸோ பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி மனதார பிரார்த்தனை செய்து கோயிலில் போடுறது எதுக்கு? லஞ்சம் கொடுக்கல, முருகனுக்கு அர்ப்பணிப்பு. தங்கள் உயிரை கொடுக்க முடியாது, தங்களுடைய பொருள், அரிசி, பருப்பு, அந்த முருகனுக்கு வேண்டிய தீப எண்ணெய்கள், முருகனுக்கு வேண்டிய கும்பாபிஷேக பொருள்கள், கோயில்களில் நடைபெறக்கூடிய ஓம திரவியங்கள், இப்படி மனமூந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க? அவர் போட்ட பிச்சை, அவருக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுப்போன்னு எல்லாவற்றிலும் கொடுக்குறாங்க. தெய்வம் கேட்டுதா? உனக்கு 100 சவரன் வந்தால்
எனக்கு 10 சவரன் போடுறது எந்த தெய்வமும் கேட்காது, யாரிடத்திலும் கேட்காது. ஒரு துளசியை போட்டாலே அந்த துலாபாரம் இறங்கும் என்றதை நிரூபித்த ஊர் நமது. அதனால் இந்த இப்போ முருகனுடைய லீலைகள், முருகருடைய கலியுலகத்தினுடைய கருணை தெய்வம் முருகர். அந்த முருகருடைய நீங்கள் நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க. அதில் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் முருகருடைய இது நேரடி தொடர்பு ஏற்படும். ஏன்னா நிறைய பாடலை நான் ரிசர்ச் பண்ணி அந்த சுப்பிரமணிய புஜங்கம் உங்களுக்கு பெரிய லெவல், அதாவது ஆதிசங்கர் அது நிறைய விஷயங்கள் நடக்கும். கேட்டு பாருங்கள். திருப்புகள் பண்ணுறவங்க அதெல்லாம் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். நான் எதுலையுமே குறை சொல்ல. சுப்பிரமணிய புஜங்கத்தையும் அடிஷ்னலாக கேள்வி கேளுங்க, கேட்டு பாருங்கள். அதனால் கிரிவலம் இந்த மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து இந்த வரக்கூடிய வாரத்திலிருந்து உங்களுக்கு எந்த கோயில், முருகர் கோயிலாக இருந்தாலும், வீடு பக்கத்தில் சென்னையில் கந்தசாமி கோயில், வேறு எவ்வளோ கோயில் இருக்குது, அந்த கோயிலில் கூட சுற்றிட்டு வாங்க. பெரிய பலமும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் நிச்சயமாக வரும். முடிந்தவர்கள் திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிக்கக்கூடிய கிரிவலத்தில் கலந்து கொள்வதோ, கிரிவலத்தில் செல்வர்கள் உங்களால் முடிந்த கைங்கரியம் செய்வதோ நன்மையை பயக்கும். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 2/3/2026 முதல் 8/3/2026 வரையில் உள்ள இந்த வாரத்திற்கு மேஷத்திலிருந்து மீனம் வரை ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். மேஷ ராசிக்காரர்கள் சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும், அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் பண வரவு நிச்சயமாக ஏற்படுவதும், பழைய கடன்கள் செட்டில் செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும், நிம்மதியாக தூங்குவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படுவதும், அலைப்பாயக்கூடிய மனதை வைத்திருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எது வந்தாலும் பொறுமையாக சமாளிக்கலாம் என்ற அமைப்பு ஏற்படுவதும், புது புது நல்ல நண்பர்கள் கிடைப்பதன் மூலியமாக ஒரு மாதிரி உத்வேகமும் சந்தோஷமும் ஏற்படுவதும், நினைத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவதும், ரொம்ப நாட்களுக்கு பிறகு நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பதும், ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு உழைத்ததுக்கெல்லாம் உங்கள் உழைப்பை சுரண்டியவர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு திடீர்னு ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகக்கூடிய பிராப்தமும், உங்களை எப்பொழுதும் குறை கொண்டிருந்தவர்கள் உங்கள் மீது உங்களிடத்திலே சாப்பிட்டு கொண்டு உங்களை ஏளனம் பேசியவர்கள் ஒன்று அவர்களாக விளங்கி கொள்வது, இல்லை அவர்களாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொண்டு உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தெய்வ பலத்தை, நரசிம்மர் கவசத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மேஷம் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய நிம்மதியும் பெறக்கூடிய காலகட்டம். 7.5 சனி இருப்பதனால் தயவுசெய்து எது எப்படி இருந்தாலும் 20 நிமிடத்திலிருந்து ஒரு 40 நிமிடம் கடுமையான உடற்பயிற்சிகளை, ஃபோனுக்கு அடிமையாகி இருப்பீர்கள், ஃபோனை எல்லாம் ஏற கட்டி வைத்து விடுங்கள். உடல் சுவர் சரியாக இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும். எனவே சுவர் சுத்திரத்திற்கு உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். 7.5 சனி நம்மளை மந்தனாக்கும். ஆனால் சனி கிரகமே நீசமாகக்கூடிய ராசி மேஷராசி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அத்தனை வலிமை மிக்கவர்கள் நீங்கள். சனி வீடான மகரத்தில் செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு என்பதனால் 7.5 சனி அற்புதமான அமைப்பை, மேஷத்துக்கு பெரிய கௌரவத்தை அடுத்த 7.5 ஆண்டுகளுக்கு கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. அற்புதம், சந்தோஷம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, அற்புதமான மாற்றம். வேலை இல்லாதவர்கள், படிப்பு இல்லாதவர்கள், படிப்பு தடையானவர்கள், தொழில் பிரச்சனையானவர்கள் டக்கு டக்குன்று கிளியரன்ஸ் ஆகக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான நிலைமைகள் மாறக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த எல்லா நிலைமைகளும் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். ரிஷபராசிக்காரர்களுக்கு துர்க்கை வழிபாடு அற்புதமான ஆனந்தத்தை பெற்றுத்தரும். கழிவு பாதைகளில் மட்டும்
சிறு உபத்திரம் இல்லாமல் இருப்பது ரிஷபத்திற்கு அற்புதமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உணவு செரிமானங்களில் சிறிது கவனமாக இருப்பதும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், அரசியல் போன்ற அனைத்து விஷயங்களும் ரிஷபத்திற்கு டக்கென்று அற்புதமான சாந்தியும் அற்புதமான சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்கு உண்டான காலகட்டம் என்பதையும் ரிஷபத்திற்கு முக்கியத்துவமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவதும், குடும்பத்திலும் பழைய கடன்கள் பைசல் செய்வது, புதிய முதலீடுகள் செய்வது என்று நல்ல விஷயங்கள் டக்கென்று நடைபெறுவதும் ஆச்சரியமான அமைப்பு. தேக ஆரோக்கியத்தில் ஒரு நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்திற்கு பேர் போன மிதுன ராசிக்காரர்கள் ராகவேந்தர் வழிபாடு பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக இருந்த சகல சங்கடங்களும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் அற்புதமான அமைப்பாக ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிபி, லோ பிபி, அனிமிக் என்ற விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், தாயார் தந்தையார் உடல்நிலை, குடும்பத்தில் பெரியவர்களுடன் வாக்குவாதங்கள், அண்ணன் தம்பி உறவுகளில் வாக்குவாதங்கள் மட்டும் வேண்டவே வேண்டாம். சொத்துக்களில் ஏதாவது சிறிது நஷ்டமானாலும் பொறுமையாக கையாண்டு விட்டு கொடுத்து பாகப்பிரிவினைகளெல்லாம் பிரித்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தர்க்கம் செய்து வழக்கு போன்ற விஷயத்திற்கு மாட்டிக்கொண்டு மூன்றாம் நபர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் விட்டுவிடாதீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே யோக பலத்தை அற்புதமான காலகட்டம். நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில் யோக பலம், தொழிலில் அற்புதம், பெரிய அளவு சந்தோஷம் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக வருவதுடன் சுபகாரியத்தில் குறைய இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தேவையில்லாத பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மை, எதுவும் செய்தாலும் அதில் யாராவது நம்மளை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம். மன அழுத்தம் கொள்ள வேண்டாம். மன அழுத்தத்தினால் பிரச்சனைகள் வரும். வயிறு கெட்டால்தான் மன அழுத்தம் வரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு உடனிருந்து பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு. எதிரிகள் அதிகமாக உங்களை தாக்குவதற்கோ களங்கப்படுத்துவதற்கோ தயாராக இருப்பார்கள். அதிலெல்லாம் பொறுமை காட்டி எல்லாவற்றிலும் ஜெயமும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சிறு சிறு தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. வார்த்தைகளில் அதீத கவனம். வாக்குஸ்தானம் என்னை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் முழுவதும், அதாவது மார்ச் 14 வரை கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். துர்க்கை வழிபாடு பல விதத்தில் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். வேற்றுமதத்தினால் மூலியமாக அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த அற்புதமும் ஆனந்தமும் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு தயாராகி இருக்கக்கூடிய காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு. அதே சமயம் மன அழுத்தத்தில் கண்டிப்பாக மாட்டிக்கொள்ளாதல். யாரிடத்திலோ ஏதாவது மனக்குறை இருந்தாலும் சமாதானம் செய்து தப்பித்து கொள்ள பாருங்கள். உங்களை உஸ்பேற்றி சிலர் உங்களுக்காக நல்ல வாழ்க்கையை கெடுத்து கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார்கள். அதீத கவனமாக இருப்பது புத்திசாலித்தனம். 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழிலில் கூட உணர்ச்சி வசப்பட்டு கண்டிப்பாக எல்லாவற்றையும் கெடுத்து கொள்ளக்கூடிய காலகட்டம். விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக. மனச்சோர்வு, இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரம், வாகனத்தில் அதீத கவனமாக இருப்பது, பிள்ளைகளால் தேவையில்லாத மனக்குழப்பமும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம். பெற்றோர் பெரியோர் இரத்த பந்த உறவுகள் கூட உங்களுக்கு நீங்கள் எதை சொன்னாலும் அதற்கு எதிர்மறைவான பேசக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை வரவழைத்து கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். தொழில் ரீதியாக முன்னேற்றம், அற்புதம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்தையும் மன அழுத்தத்தையும் தொழிலையும் படிப்பையும் பத்திரமாக பார்த்து கொள்வது, யார் எதை சொன்னாலும் தர்க்கம் செய்யாமல் இருப்பது, பேப்பர் போடாமல் இருப்பது, எல்லாவற்றிலும் அங்கே செல்லலாம் இங்கே செல்லலாம், அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று ஆசை காட்டி அம்போ என்று விட்டுவிடக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. பெருமாள் வழிபாடு பலத்தை ஏற்படுத்தும். அலர்ஜி, கால் பாதங்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் பெரும் ஏற்றத்தையும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தாலும் மனதில் இனம் புரியாத ஒரு சஞ்சலமும் இனம் புரியாத ஒரு பயமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். குலதெய்வ பிரார்த்தனை மிக மிக முக்கியம் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் துணை அல்லது துணைவியார் சொல்லக்கூடிய விஷயத்தை காது கொடுத்து கேட்பதும் மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நல்ல நல்ல அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷமும் ஏற்படும். முருகர் வழிபாடு
பல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அபிராமி அந்தாதி 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் சொல்ல சொல்ல குடும்பத்தில் பணவரவும் சுபகாரியங்களும் அசையாமசையா பொருள் சேர்க்கையும் ஆனந்தமும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். துளாராசிக்காரர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து சகல விதத்தில் நன்மைகள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் முதுகு கழிவுப்பாதை சிறு உபத்திரத்தையும் சரி செய்து கொள்வதும் உணவு முறையை சரியாக வைத்து கொள்வதும் குடும்பத்தில் இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ அந்த யோசனையெல்லாம் வைத்து கொள்ளாமல் பழகக்கூடியவர்கள் மாதிரி நம்மளையும் கற்பனையில் செய்து கொள்ளாமல் நிஜம் எது நிழல் என்பது போல் வாழ்க்கையை சரியான திக்கில் செல்வது நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாராகி வழிபாடு, சூழினி வழிபாடு, பிரித்திங்கிரா வழிபாடு பலத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். படபடப்பு, பிபி, சுகர் மட்டும் சரியாக பார்த்து கொள்வதும், இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரங்களில் அதீத கவனமாக இருப்பதும், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, சுபவிரிய பிராப்தம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆடம்பர சேர்க்கை, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய ஆனந்தம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி அற்புதமான ஏற்றம், லாபமும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகளில் தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவுகளில் மட்டும் நோ டாக்கிங், நோ ரோஷம், நோ சூடு, நோ சொர்ணை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மற்றபடி எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும். தூக்கத்தில் தேவையில்லாத பதட்டம் காணப்படும். இரவு நேரம் தூங்குவதற்கு முன்பாக தொலைபேசி மற்ற விஷயத்தெல்லாம் தூர வைத்துக்கொண்டு நல்லம் பிடித்தவர்களுடன் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஆனந்தமாக நல்ல விஷயங்களாக பேசி சுத்தமான நல்ல அட்மாஸ்பியரை ஏற்படுத்தி கொள்வது விருச்சிகத்துக்கு பேராற்றலும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வம், பெரியவர்கள், நண்பர்களை சந்திப்பதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படுவதும் அனுகூலத்தை ஏற்படுத்துவதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிக்க அதி அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய ஆச்சரியத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான அனுகூலமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக எல்லா விதத்திலும் சிவனை சரணாகதி அடைவது நல்ல செய்திகள். அற்புதமான அமைப்பு வரும். இஎன்டி, சளி தொந்தரவு, இரும்பல் தொந்தரவில் மட்டும் சிறிது கவனமாக அதற்கேற்றவாறு சில்லென்ற உணவுகளை தவிர்த்து கொள்வதும், எப்பொழுதும்
வெளியிடத்தில் போயிட்டு வரச்ச கேர்ஃபுல்லாக இருப்பதும் தனுசு ராசிக்கு முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் யோக பலத்தை பெற்றுத்தரும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் பெரும் வெற்றியையும் பெரும் ஆனந்தத்தையும், இழந்த பதவி, இழந்த தொழில், இழந்த உத்தியோகம், பணம் எல்லாம் பெறக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். காது மூக்கு தொண்டை அசிடிட்டி போன்ற விஷயத்தில் கவனமாக இருப்பதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு மாற்றங்கள் எதிர்பார்த்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பும், நரம்பு மண்டல உபத்திரத்தில் அதிகமான கவனத்துடன் இருப்பதும், விநாயகர் வழிபாடு சகல தடைகளையும் தவிடுபடியாக்குறது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் மாறக்கூடிய அனுகூலமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படுவது, வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலைக்கு காணப்படக்கூடிய அமைப்பு என்பதையும், தனிப்பட்ட செல்வாக்குகள் குடும்பத்திலும் சரி வெளியிடத்திலும் சரி வார்த்தைகளால் சிறிய கோபம் நிர்கதியாக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். காரிய சித்தி மாலை மந்திரத்தை சொல்ல சொல்ல பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் தடைகள் தவிடுபடியாக்கி தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய காரியங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த பதவி உயர்வுகள் தேடி வரக்கூடிய பிராப்தம் உங்களை நாடி வரும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் கும்பிட அற்புதமான அமைப்பு என்பதையும், அனுமன் சாலிசா கேட்பது நல்லது என்பதும், சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும், கண்ணு தலைவலி முதுகு தண்டுவடம் அதீத கவனம் கை கால்களில் சிறிய சிதைப்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது வசந்தத்தில் இருக்கக்கூடிய அனுகூலமான காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதும், தான் உண்டு தன் வேலையுண்டு மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் இல்லாமல் அமைதி காப்பது ஆனந்தமான அமைப்பு, சந்தோஷமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருக்க விஷயத்தில் அடக்கி வாசிப்பது பேரானந்தத்தை ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய பிராப்தம். சிறிது தடைகள் காணப்பட்டாலும் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக உத்தரவாதத்துடன் கணக்கு வழக்கு தஸ்தாவேஜுகள் மேலதிகாரிகள் எந்த இடத்திலும் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பைரவர் வழிபாடு
சகல விதத்தில் வெற்றிகள் ஏற்படுத்தும். திருநாய்களுக்கு உணவளிப்பது மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர்க்கும். அடிவயிறில் மட்டும் கவனமாக இருப்பதும், உணவு செரிமானத்தில் அதீத கவனம், விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலைவந்த பொருட்கள் விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்வதும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், சனிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானமும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவோ அல்லது எலுமிச்சைப்பழ ஜூஸோ கொடுப்பது சகலத்திலும் வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், ஆனந்தமும் பேரானந்தமும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அதே சமயம் உடற்பயிற்சியை மறந்துவிடாமல் இருப்பது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது சகல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். பூமியில் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள், முதலீடுகள் செய்யக்கூடிய பிராப்தம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய அமைப்பு. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட வாக்கியபடி 7.5 சனி வந்தாலும் அதெல்லாம் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உணவு முறையில் மட்டும் அவசரப்பட்டு ஏதாவது கெட்டுப்போன உணவை சாப்பிட்டு பெரிய வருத்தத்திற்கு ஆட்படக்கூடிய நிலைமை ஏற்படும். ஃபுட் பாய்சனிங் என்று சொல்வார்கள். அதீத கவனமாக மீனராசிக்காரர்கள் இன்றையிலிருந்து 2.5 வருடத்திற்கு இருக்கக்கூடிய காலகட்டம் ஆரம்பித்து விட்டது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சகல விதத்திலும் 7.5 சனி இருந்து என்று தோண்டப்படாமல் நன்மையாக இருக்கக்கூடிய காலகட்டம் விரைவிலே ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2/3/2026 முதல் 8/3/2026 வரை உள்ள இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.